இணைந்து கற்போம். நம்ம சேனலுக்கு இப்போதான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் இயக்கம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Bimode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Bimode e-shopping. Click below link and install application. https://0f5993744A921309A6B53E8. Sponsor content has Bimode, has Bimode e-shopping, has Bimode online, has Bimode shopping, has Bimode application. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்கம் என்பது ஒரு டேஷ் நிகழ்வு. சார்பியல். இயற்பியலில் இயக்கத்தை எத்தனை வகைப்படுத்தலாம்? 5. நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நேரான இயக்கம். வட்டப்பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வட்ட இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம். சமமான தூரத்தை சமமான நேர இடைவெளியில் கடந்து செல்லும் பொருளின் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சீரான இயக்கம். திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்து வந்த உண்மையான பாதையின் அளவை அப்பொருளின் டேஸ் என கூறலாம். தொலைவு. ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பருப்பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றம் என்பது டேஸ் ஆகும். இடப்பெயர்ச்சி. எண்மதிப்பு மற்றும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட திசை அளவுரு எது? வெக்டர். SI அலகு முறையில் இடப்பெயர்ச்சியின் அலகு என்ன? மீட்டர். எந்த ஒரு இயக்கத்தையும் சாராத பொருளின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம். ஒரு மகிழுந்து முதல் 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது. இவ்வாறு அது அடுத்தடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் அந்த மகிழுந்தின் இயக்கம் என்ன? சீரானது. ஒரு பொருள் சமகால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவுகளை கடந்தால் அது மேற்கொண்டுள்ள இயக்கம் சீரற்ற இயக்கம். தொலைவு மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேகம். SI அளவீட்டு முறையில் வேகத்தின் அலகு என்ன? மீட்டர் வினாடி பவர் -1. இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி என்பது எது? திசைவேகம். SI அளவீட்டு முறையில் திசைவேகத்திற்கான அலகு என்ன? மீட்டர் வினாடி பவர் -1. திசைவேக மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு என்பது முடுக்கம். வேகம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை காண்க. SI அளவீட்டு முறையில் மீட்டர் வினாடி பவர் -1 என்ற அலகால் அளவிடப்படுகிறது. ஒரு பொருளினுடைய திசைவேகத்தின் எண்மதிப்பு அல்லது திசை அல்லது இரண்டுமே மாறுபட்டால் அப்பொருள் டேஸ் என கூறலாம். முடுக்கப்படுகிறது. பாலிலிருந்து பாலாடை பிரித்தெடுக்கப்படும் கருவி எந்த தத்துவத்தின்படி செயல்படுகிறது? மைய சுழற்சி. வட்டப்பாதையின் மையத்தில் இருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை என்ன? மைய விலக்கு விசை. துணி துவைக்கும் எந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தி எந்த விசையின் அடிப்படையில் செயல்படுகிறது? மைய விலக்கு விசை. பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் பெரும் மதிப்பு என்ன? சுழி.
பொழுதுபோக்கு பூங்காவில் குடை ராட்டினம் சுழலும்போது வெளிநோக்கிய திசையில் ஏற்படும் விசை எது? மையவிலக்கு விசை. தடையின்றி தானே கீழே விழும் பொருளின் முடுக்கத்தை குறிப்பிடும் பொழுது ஏக்கு பதிலாக டேஸ் பயன்படுத்தப்படுகிறது? ஜி. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.